வாங்க இன்றைக்கி ரேண்டமாக ஒரு வீடியோ பார்க்கலாம். அப்படியே நம்ம தோட்டத்தையும் சுற்றி பார்த்துட்டு, ஆக்சுவலாக இந்த தோட்டத்தை சுற்றி பார்க்க போனேன். அப்போ தான் எனக்கு ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு. என்னென்னா இதில் பாதி நாற்றுகளும் செடிகளும் நம்ம வச்சதுங்க. ஆனால் மீதி தானாக முளைச்சி இப்போ நம்மளுக்காக எத்தனையோ காய்கள் கனிகள் பூக்கள் கொடுத்துட்ருக்கு. முருங்கைக்காய் மரத்துலேருந்து மாமரத்துலேருந்து மாதுளை மரத்துலேருந்து கொய்யா மரத்துலேருந்து நிறைய தானாக முளைச்ச மரங்க. ஆனால் அது எல்லாருக்குமே ரொம்ப பயன்பட்டுருக்குங்க. என் பசங்களுக்கு நிறைய டைம் இது தான் பறித்து ஸ்நாக்ஸாகவும் ஜூஸாகவும் கொடுப்பேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தோட்டத்துக்குள்ளே வரவங்க எல்லாருக்குமே இந்த மரங்கள் காய் கொடுக்குதுங்க. எல்லாருமே காயை பறிச்சுட்டு போகிறாங்க. தனக்கு பிடிச்ச பழம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பறித்து சாப்பிட்றாங்க. எல்லாருக்கும் உதவியாக இருக்குதுங்க. அந்த மரங்களில் எவ்வளோ கிளைகள் வெட்டினாலும் நீங்கள் ஒரு கிளையை வெட்டுங்க 4 கிளையாக முளைக்கும். இதே தாங்க நம்மளுக்கு எக்ஸாம்பிள். நான் இந்த மரத்தை பார்க்கும்போது என்ன யோசிச்சேனோ அதே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மனுஷங்களோட வாழ்க்கையும் அதே தாங்க. எத்தனையோ பேர் இருப்பாங்க, நம்ம முளைக்க வெட்டிகிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர். ஆனால் நான் துளிர் விட்டு வந்துக்கிட்டே தான் இருப்பேன். என்னை வேரோடு தோண்டி எரியிற வரைக்கும் நான் திரும்ப முளைச்சி வந்துக்கிட்டே தான் இருப்பேன், எத்தனை டைம் வெட்டினாலும் அப்படின்ற மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையும் இருக்கணும். ஆனால் நிறைய பேர் ஒரு தடவை வெட்டிட்டா அவ்வளோதான், அதோடு பட்டு போயிடணும் அப்படின்றது இல்லைங்க. எல்லா மரங்களும் அப்படி இல்லை. அதுக்கு கொஞ்சம் தண்ணி, அதுக்கு தேவையான உணவு கிடச்சிட்டா எப்படியோ போராடி வளர்ந்துரும் மறுபடியும். அது 1 வருஷமாக இருக்கட்டும். அதுவும் இல்லாமல் எத்தனை வருஷம் ஆகுதோ அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும் அந்த மரம். ஆனால் நம்ம தான் வயசாக இன்னும் வீக் ஆகிட்டே போகணும் அப்படின்றது அர்த்தம் இல்லைங்க. மனுஷங்க மைண்டும் உடம்பும் சரி இன்னும் ஸ்ட்ராங்காக தான் வச்சுக்கணும். ஆனால் நம்ம மட்டும்தான் இருக்கிற கெட்டதில் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு கெட்ட பாதை எல்லாத்துலேயுமே போய் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ வீக் ஆகணுமோ அவ்வளோ வீக் ஆகுறோம். நம்மளோட அடுத்த சந்ததிக்கு நம்ம விதையாக இருக்கணும். நம்ம கொடுக்குற விதை நல்ல விதையாக இருக்கணும். நம்ம 50 வருஷம் 100 வருஷம் வாழ்கிறோன்னா நம்ம அடுத்த சந்ததியும் அதே போல் வாழணும்னு நம்ம வழி காமிச்சிட்டு போகணும். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருந்தோன்னா தான் நல்லபடியாக வழி காமிக்க முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை நம்ம வாழணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு நல்ல மரத்துலேருந்து நல்ல விதை விழும்போது தான் அது இன்னும் ஸ்ட்ராங்காக நிற்குது. இன்னும் நல்ல கனிகளையும் எந்த நோய் வந்தாலும் எது வந்தாலும் எதிர்த்து நின்று அது எல்லாத்தையும் தாங்கி நல்லபடியாக வளருது. அதே மாதிரி தாங்க நம்மளும் நம்ம குடும்பத்துக்கான நல்ல வளர்ச்சியை கொடுக்கணுன்னா கரெக்டான வழியில் நம்ம குழந்தைகளாக இருக்கட்டும், அதுக்கு அடுத்த சந்ததிகளாக இருக்கட்டும், எல்லாருக்குமே நல்லது சொல்லி கொடுக்கணும். கண்டிப்பாக அந்த படிப்போட அருமையை சொல்லித்தரணும். அந்த படிப்புக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டோன்றதை சொல்லித்தரணும். அதோட நம்ம உழைக்கிறத பற்றி சொல்லித்தரணும். கண்டிப்பாக நம்ம கஷ்டத்தை இந்த காலத்தில் சொல்லித்தரதே இல்லைங்க. நம்மளே கஷ்டப்பட தயாராக இல்லை. கஷ்டப்பட்டவங்க எல்லாருமே இப்போது மறுபடியும் கஷ்டப்படுறதுக்கே தயாராக இல்லை. அந்த காலத்தில் போய் 4 குடம் தண்ணி எங்கேயோ எடுத்துகிட்டு வந்தவங்கெல்லாம் இன்றைக்கி வீட்டுக்குள்ளேயே பைப் வச்சு அதில் திருப்பி வேலை செய்கிறது, அதை எடுத்துகிட்டு போய் வேலை செய்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க. அந்தளவுக்கு மோசமாயிடுச்சு. மூட்டை தூக்கின மனுஷங்கள்லாம் இப்போ வண்டி விட்டு நகர்றதே இல்லை, நடந்து போகிறதுக்கு கூட யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி ஆயிட்டோம். அதனால இனி அடுத்த ஜென்ரேஷன் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட போகிறாங்கன்னே சொல்ல முடியாது. அதோட பணத்தோட அருமை இப்போ அழிஞ்சிட்டே வருது. உண்மையாலுமே அவ்வளோ 1 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டவங்க, ஒரு கிழிஞ்ச துணியை போட்டுட்டு நல்ல துணி வாங்க கஷ்டப்பட்டவங்க கூட இன்றைக்கி அந்த பணத்தோட அருமையை பற்றி யோசிக்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் எப்படிங்க அடுத்த ஜென்ரேஷனை நம்ம கற்றுக் கொடுக்க முடியும்? நம்ம கஷ்டத்தை கற்றுக்கிட்டோம், அதனால் நமக்கு புரியும். நமக்கே புரியலைன்னா அடுத்த சந்ததிக்கு நம்ம என்ன விட்டுட்டு போகிறோன்னு தெரியல, என்ன புரிய வைக்க போகிறோன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் பணத்தோட அருமையும் நம்ம கஷ்டப்படுறதோட அருமையும் இயற்கையோட அருமையும் கண்டிப்பாக அடுத்த சந்ததிக்கு எடுத்துகிட்டு போங்க, சொல்லித்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமாவது இயற்கையை நம்ம அடுத்த சந்ததிக்கு உருவாக்கி வச்சுட்டு போங்க. எப்படி விதை போடணும் அத்தனையுமே கற்றுக் கொடுத்துட்டு போங்க. நான் என் தலைமுறையை காப்பாற்ற என்ன முயற்சி எடுக்கணுமோ அதை எடுத்துகிட்ருக்கேங்க. கண்டிப்பாக நீங்களும் முயற்சி பண்ணுங்கள்.